கரெக்டான பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. இந்த அடிப்படை உரிமையெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அதில் வந்து இந்த மத உரிமையில் வந்து ஷரத்து 26 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 26 அதில் 4 உரிமை கொடுக்குறாங்க. தங்களுடைய மத விவகாரங்களை அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம், மத நிலையங்களை அவர்களே நிறுவலாம், அந்த மத நிறுவனத்தின் பேரில் சொத்துக்களை வாங்கலாம், அந்த சொத்துக்களை சட்டப்படி நிர்வாகம் செய்யலாம். இன் அக்கார்டன்ஸ் வித் லா தான் இருக்குது அதில். அப்போது கான்ஸ்டியூஷனில் கொடுத்த ரைட்டே இட் இஸ் நாட் அப்சல்யூட் ரைட் வேர் யூ கேன் டூ எனிதிங். நீ என்ன வேணா கோயிலாக இருந்தாலும் என்ன ரிலீஜியஸ் என்டிட்டியா இருந்தாலும் இன் அக்கார்டன்ஸ் வித் லா இந்த நாட்டின் சட்டத்தை நீ மதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். இப்போ இன் அக்கார்டன்ஸ் வித் லான்னு சொல்லிட்டா இந்த 2021 வந்ததுலேருந்து இந்த அமைச்சர் வந்து ஒரே சிவில் ஒர்க்ஸில் தான் போறார். ஆயிரக்கணக்கான கோடி பணம் போயிட்டே இருக்கு. அதில் ஒன்று அறநிலைத்துறை சட்டத்தில் கோயில்களுக்கு அனுமதிக்கப்படாத கட்டுமானங்கள், ரெண்டாவது அந்த கட்டுமானங்களை செய்வதில் அவசரம், தேவையான ஒப்புதல்களை பெறுவதே இல்லை. நான் வந்து 2022 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டேன், அதாவது மேல்முறையீடு தான் போட்டேன். அது போட்டபோது இந்த ரினோவேஷன் சம்மந்தமாக போட்டது. அதில் நான் சொன்ன பாயிண்ட்டை முழுமையாக கோர்ட் ஏற்றுக்கல. அதே சமயம் என்ன சொன்னாங்கன்னா, இது நாங்கள் ஏற்றுக்கலைங்கிறதுக்காக இவங்க இஷ்டப்படி கட்ட முடியாது, சட்டத்தை மீறி எதையும் செய்ய முடியாது, என்னெல்லாம் ஒப்புதல்கள் பெற வேண்டுமோ அதெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னார். அப்போ 2024 வந்து இந்த தமிழ் கலாச்சார மையம் ஸ்டே ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் அது அப்படியே இருக்குது.